கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை திருடியவர் மனைவியின் பெயரில் நிலம் வாங்கி வைத்து சொகுசாக வாழ்ந்துள்ளார். திருடிய நகையை விற்று பணமாக்கிய கொள்ளையன் போலீசில் சிக்கியது எப்படி? பூட்டி கிடந்த வீட்டின் பூட்டை உடைத்து நகை திருடிய கொள்ளையன், நகையை விற்று மனைவி பெயரில் நிலம் வாங்கிய கேடித்தனம், பகல் நேர திருடனும் பக்கா பிளானும் அம்பலமானது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் அருகே உள்ள புறாக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன், இவரது மனைவி மேரி புஷ்பம். இவர்கள் கடந்த ஜனவரி மாதம் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தனர். பின்னர் வந்து பார்த்தபொழுது கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 14 பவுன் நகை 20,000 ரூபாய் திருடப்பட்டிருந்தது. இதுகுறித்து பழுகல் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதில் நகை பணத்தை திருடியது கேரள மாநிலம் கீழப்பாறாங்குன்று பகுதியைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் என தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் உன்னிகிருஷ்ணனை கைது செய்தனர். தொடர் விசாரணையில் கொள்ளையடித்த நகை மற்றும் பணம் மூலம் கேரள மாநிலம் நொய்யாற்றின்கரை பகுதியில் அவரது மனைவி அனிதா குமாரி பேரில் 10 சென்ட் நிலம் வாங்கியது தெரிய வந்தது. அது தொடர்பாக பழுகல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆதாரங்களுடன் ஒப்படைக்க, அதன் அடிப்படையில் குடித்துறை நீதிமன்ற நீதிபதி ஷஜின்குமார் நிலத்தை கையகப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். நகை திருட்டில் ஈடுபட்டு மனைவி பெயரில் நிலம் வாங்கிய சம்பவம் கன்னியாகுமரியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.